ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நிறைய பேர் அக்கா மட்டன் குழம்பு ரெசிபி போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இன்றைக்கி நம்ம மட்டன் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது எங்கள் அம்மா பண்ணுற மாதிரி நான் தேங்காய் பால் ஊற்றி செஞ்சு காமிச்சிருக்கேன். ரொம்ப சிம்பிளான ரெசிபி, ஆனால் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி மட்டன் குழம்பு பண்ணுறதுக்காக இதில் 600 கிராம் அளவுக்கு மட்டனை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். எலும்போடு இருக்கிற மட்டன் தான் நான் எடுத்திருக்கேன். மட்டனை ரொம்ப பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணாமல் கொஞ்சம் மீடியம் பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ குக்கரில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கோங்க. இதில் ஒரு துண்டு பட்டை, 1 நட்சத்திர சோம்பு, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதை இந்த எண்ணெயில் போட்டுக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வறுபட்டதும் இதோட நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நான் சின்ன வெங்காயம் 20 வெங்காயத்தை நல்லா தோல் உரிச்சிட்டு 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் போட்டு பண்ணால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் எனக்கு இங்கே சின்ன வெங்காயம் கிடைச்ச உடனே உங்களுக்காக இந்த ரெசிபி நான் எடுத்திருக்கேன். இப்போ வெங்காயம் பார்த்திங்கன்னா ஓரளவு கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கிருச்சு. இப்போ இதோட நம்ம ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரை கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போய் வெங்காயமும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதோட நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி இந்த குழம்புக்கு ரொம்ப போட வேண்டாம், ஒரு தக்காளி போட்டால் போதும். கூடவே ஒரு 3 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் வாசனைக்காக மட்டும்தான். போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளியே சேர்க்காமல் இந்த மட்டன் குழம்பு பண்ணால் கூட நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ தக்காளியும் கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம கழுவி வச்ச மட்டனை போட்டுக்கலாம். போட்டுட்டு கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இந்த மட்டனுக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா முதலையே நீங்கள் மசாலா எல்லாம் இதோட சேர்த்து வதக்கக்கூடாது. ஸ்டார்டிங்கில் நீங்கள் வெறும் உப்பும் மஞ்சளும் மட்டும்தான் போட்டு வதக்கணும். நீங்கள் இந்த மட்டனை நல்லா வதக்க இந்த மட்டனில் இருந்து அப்படியே தண்ணி விட்டுட்டு வரும் பாருங்கள். இப்போ மட்டன் தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஒரு மூடி போட்டு மூடி அடுப்பை மீடியம்க்கு மாற்றிட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு கொஞ்சம் நல்லா வேக விட்டுக்கோங்க. பாருங்கள், நான் மூடி போட்டு 15 நிமிஷம் வேக விட்டுருக்கேன். நம்ம தண்ணியே சேர்க்கலை, எவ்வளோ தண்ணி வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம இதோட மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம். நான் தனி மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். ஏன்னா நான் இதோட மட்டன் மசாலாவும் சேர்க்க போகிறேன். அதனால் தனி மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். மட்டன் மசாலா சேர்க்கலைன்னா எக்ஸ்ட்ரா 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் மல்லித்தூள், இதோட 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் போட்டுக்கோங்க. அடுத்ததாக இது பார்த்திங்கன்னா மட்டன் மசாலா. இது நான் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். நீங்கள் வீட்டில் அரைச்ச மட்டன் மசாலா போட்டாலும் சரி, இல்லை கடையில் வாங்கினதாக இருந்தாலும் சரி, சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ திரும்பவும் இதை மூடி போட்டு மூடி இன்னொரு 5 நிமிஷத்துக்கு கொஞ்சம் நல்லா வேக விட்டுக்கோங்க. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நான் மூடியை திறந்துட்டேன். இப்போ இதை ஒரு தடவை கலந்து விட்டுட்டு நாம் இதோட தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 400 ml அளவுக்கு நல்லா திக்கான தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம இதோட ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதோட நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி ரொம்ப சேர்க்க வேண்டாம், ஒரு 1/2 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றினா போதும். ஊற்றிட்டு இந்த குழம்புக்கு மட்டும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே மட்டன் வேக வைக்கும்போது உப்பு போட்டுட்டோம். போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த குழம்பு இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்ததும் இதோட ஒரு உருளைக்கிழங்க நல்லா தோல் சீவிட்டு கொஞ்சம் பெரிய பெரிய துண்டாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இந்த மட்டன் குழம்புல உருளைக்கிழங்கு போட்டு பண்ணும்போது உருளைக்கிழங்கோட டேஸ்ட் செமையாக இருக்கும். இப்போ சின்ன குழந்தைங்கள்லாம் வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம மட்டன் கொடுக்க முடியாது. அந்த நேரத்தில் இந்த உருளைக்கிழங்கை எடுத்து நீங்கள் சாதத்தோடு சேர்த்து கலந்து அவங்களுக்கு கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ குக்கரை மூடி விசில் போட்டு ஒரு 5 விசில் விட்டுக்கலாம். ஒரு சில மட்டன் வேகிறதுக்கு டைம் எடுக்கும், அப்படின்னா கூட 2 விசில் விட்டுக்கோங்க. இப்போ 5 விசில் வந்துருச்சு. மணக்க மணக்க நம்மளோட சூப்பரான தேங்காய் பால் மட்டன் குழம்பு ரெடி ஆயிருச்சு. உங்களுக்கு வேணும் அப்படின்னா கடைசியாக கொஞ்சமாக மல்லித்தழை தூவிக்கோங்க. இந்த குழம்பு பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் ஆக ஆக திக்காகும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு கூட கொதிக்க விட்டுக்கோங்க.
நல்லா சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் இட்லி, தோசை, ஆப்பம், இடியாப்பம் எல்லாத்துக்குமே வந்து இந்த குழம்பு நல்ல சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.